அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று பங்குனி முதல் நாள். இந்த பங்குனி மாதம் முதல் நாள்ல இந்த ஒரு பொடியை வீட்டுல தூவி விடுங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும்னு சொல்லி இருக்கிறேன். அந்த பொடி என்ன, எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த பங்குனி மாதத்துல என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப விசேஷம். இந்த பங்குனி மாதத்துல தான் எல்லா தெய்வங்களுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்துல நிறைய தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. திருமண மாதம் அப்படின்னு இந்த பங்குனி மாதத்திற்கு பேர் இருக்கு. அப்படி திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகும். அதே மாதிரி சமயபுரத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் பச்சைப்பட்னி விரதம் இருக்கக்கூடிய மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். மாசி மாதத்துல வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பித்து பங்குனி மாதத்துல வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சமயபுரத்து மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. தொடர்ந்து 28 நாட்கள். நம்ம எனக்கு இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வா அப்படின்னு தெய்வங்களை வேண்டி நம்ம பச்சைப்பட்டினி விரதம் இருப்போம். அதாவது ஒரு தண்ணி சாப்பிடாம முழு விரதமாக இருப்போம். ஆனா நம்மளுக்காக அம்பாள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த பங்குனி மாதம் தான். இப்ப இந்த சமயபுரத்துல இருந்து பிடிமண் எடுத்துட்டு கோவில்ல கட்டியிருப்பாங்க ஊர்கள்ல. அப்போ அந்த கோவில்லையும் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா சர்வசக்தி மாரியம்மன் கோவில் இருக்கு. அங்க சமயபுரத்து மாரியம்மன் கோவில்ல இருந்து பூ எடுத்துட்டு இங்க பூச்சாட்டி தொடர்ந்து சமயபுரத்துல மாரியம்மன் எப்படி 28 நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி எங்க ஊர் கோவில்லையும் இந்த 28 நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருந்து அதற்கு அழகு குத்தி அக்னி செட்டி எடுத்து பால் குடம் எடுத்து திருவிழாவாக நாங்க கொண்டாடுவோம். இப்படி சமயபுரத்துல இருந்து பிடிமண் எடுத்துட்டு கோவில் கட்டின ஊர்கள்லயும் இந்த வழக்கத்தை பின்பற்றுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னா இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்துல எது செய்யக்கூடாது அப்படின்னா திருமணம், வளைகாப்பு, காது குத்துதல் இதெல்லாம் நடைபெறலாம். ஆனால் கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதத்துல அது வாஸ்து பகவான் சரியில்லாத காரணத்தினால இந்த பங்குனி மாதத்துல கிரகப்பிரவேசம் மட்டும் பண்ண மாட்டாங்க. புது வீடு கட்டி குடி போறாங்க பாத்தீங்களா, அதுவும் பண்ண மாட்டாங்க. வீடு மாத்துறாங்க அப்படின்னா கூட இந்த பங்குனி மாதத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க பத்திரப்பதிவு பண்றீங்க, இல்ல ஒரு புதுசா ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அந்த மாசம் பத்திரப்பதிவெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பண்ணலாம். வீடு புதிதாக கட்டி குடி போறது மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சக்தி வாய்ந்த இந்த பங்குனி மாதத்துல இன்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, பங்குனி முதல் நாள். இந்த நாள்ல நம்ம பண வரவிற்காக ஒரு எளிமையான சின்ன பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த பங்குனி மாதத்துல நம்ம வீடுகளிலேயுமே சமயபுரத்து மாரியம்மனை நினைச்சு கலசம் வச்சு வழிபாடு செய்யறவங்களும் வழிபாடு செய்வாங்க. அப்படி நீங்க வழிபாடு செய்தாலும் தாராளமாக வீடுகள்லயே எளிமையாக கலசம் வச்சு நீங்க இத்தனை நாட்கள் அப்படின்னு 7 நாட்கள் 11 நாட்கள் அப்படின்னு நாட்கள் வச்சு கூட நீங்க இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க சமயபுரம் போய் மாரியம்மனை தரிசனம் செய்து கொண்டு வருவது மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் இந்த பங்குனி மாதத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பங்குனி மாதத்தின் முதல் நாள். இந்த நாள்ல இரவு நேரங்கள்ல நீங்க தூங்க போறதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்தால் போதும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். அதனால பரிகாரம் வழிபாடு அப்படின்னாலே ரொம்ப பெருசா இருக்குமோ, இதுக்குவே ஒரு 200 ரூபா 300 ரூபா நம்மளுக்கு தேவைப்படும், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க.
நான் ரொம்ப எளிமையா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்களை தான் சொல்லுவேன். நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இது தெரியும். எதுவுமே ரொம்ப ஆடம்பரமான ஒரு வழிபாட்டையோ இல்லை ஒரு பரிகாரங்களையோ நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, பட்டை பவுட்ரு, சிலமன் பவுடர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ பவுடராகவே உங்களுக்கு கடையில் கிடைக்குது, கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பவுடரை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது பச்சை கற்பூரம் ஒரு 2-3 துண்டு எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது ஜவ்வாது பொடி. இது மூணுமே பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஈர்க்கக்கூடியது. இது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பண வசியத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இது மூன்றும் ஒன்றாக சேரும் பொழுது அந்த இடத்துல தாறுமாறாக பண வரவு வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3 பவுடரையும் நம்ம ஒன்னா கலந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்க வீட்டுக்கு நிலைவாசல் இருக்கும் பாத்தீங்களா, அங்க நீங்க உங்க வீட்டு உள்ள பார்த்தவாறு நின்னுக்கோங்க. நின்னுட்டு உங்க உள்ளங்கையில இருக்கக்கூடிய அந்த பொடியை வீட்டுக்குள்ள ஊதி விட்டுடுங்க. அது உங்க வீடு முழுவதும் பரவிடும். இதை நீங்க கேட்பீங்க, இதை வீட்டுக்குள்ள வச்சே நீங்க ஊதி விடலாமே, நீங்க நிலைவாசலுக்கு வெளியில போய் செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பணவரவு எப்பவுமே நம்மளுக்கு உள்ள வரணும் அப்படின்றப்போ நம்ம உள்ள இருந்து செய்யறதை விட வெளியில இருந்து பணம், இந்த பொடி எப்படி உங்களுக்கு அவ்வளவு வேகமாக நீங்க ஊதின உடனே உள்ள வருதோ அதே மாதிரி மின்னல் வேகத்துல உங்களுக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும். அத காரணத்தினாலதான் வெளியில இருந்து நீங்க வீட்டுக்குள்ள ஊதி விடுங்க அப்படின்னு சொல்றேன். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா பண வசியத்தன்மை கொண்டது, பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இதனுடைய வாசம் பார்த்தீங்கன்னா உங்க வீடு முழுவதும் அப்படியே அது நிறைஞ்சு இருக்கும். இந்த வாசனை எங்கு இருக்குதோ அங்க மகாலட்சுமி வாசம் செய்வாள். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல பணத்திற்கோ செல்வத்திற்கோ குறைவு இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பங்குனி மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறதுனால இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இத அசைவம் சாப்பிட்டிருந்தா செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். இது நம்ம பூஜை அறையில செய்யக்கூடிய ஒரு வழிபாடோ பரிகாரங்களோ கிடையாது. அதனால அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் நீங்க இந்த எளிய பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இப்போ பெண்கள் நாங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம், நாங்க செய்யலாமா? தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பிற மதத்தினர் இருக்கிறீங்க, நாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா தாராளமா பாருங்க. இதுல எந்த ஒரு மந்திர சொற்களோ இல்ல ஒரு வழிபாடுகளோ கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள். பணவரவு வந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.